அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப நம்ம பெரும்பாலும் ஜாதகம் பார்க்கும் போதும் நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுதும் திருமணமாகல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, குழந்தை பிறக்கல, இந்த மாதிரி பலவிதமான நோய் நொடிகள், இந்த மாதிரி இன்னல்கள் வரக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துல அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடுனா என்ன? குலதெய்வ தோஷம் இருக்கா? குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குதா இல்லையா, அதை சரி செய்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சில பேர்த்துக்கு குலதெய்வமே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நம்ம இந்து மதத்துல பிறந்து நம்முடைய இந்துக்களாக இருந்து ஆன்மீகத்தையும் தெய்வ நம்பிக்கையும் ஜோதிட சாஸ்திரையும் நம்பிக்கை உள்ள எல்லாருமே நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம், குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையா, குலதெய்வம் தெரியாட்டினா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன குலதெய்வம் வரும் என்பதுல ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். யாருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரகம் தாரநாதன் முடக்காதிபதியோ அல்லது முடக்கு வீட்டிலேயோ அமர்ந்திருந்தால் தெய்வம் முடங்கி விட்டது என்று அர்த்தம், அல்லது குலதெய்வம் அறிய முடியாமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதுபோக 5ஆம் இடத்துக்கு அதிபதி நிற்கக்கூடிய சாரநாதன் திதிசூனிய நட்சத்திரத்திலேயோ அல்லது திதிசூனிய வீட்டில் இருந்தால் குலதெய்வம் தெரியும், ஆனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு, பராமரிப்பும் இருக்காது. அடுத்தபடியாக 5ஆம் இடம் அதிபதி நிற்கும் சாரநாதன் மைனாசிகம் அல்லது அவயோகியாக இருந்தால், அவயோகி சாரத்தில் அல்லது கிரகத்தில் ராசி மண்டலத்தில் இருந்தால் அவர்களுடைய குலதெய்வம் சிதலமடைந்து இருக்கும், மண்ணுக்குள் மறைந்திருக்கும், அல்லது பாத்தீங்கன்னா சேதாரம் ஆகியிருக்கும். சரி, குலதெய்வம் என்ன தெய்வமா இருக்கும்? அம்பாளா, முருகனா, சிவனா, கருப்பராயனா, ஐயனாரா, முனியப்பனா, பெருமாளா, யாருன்னு கண்டுபிடிக்கிறது தெரியணுமா வேண்டாமா? அது கண்டிப்பாக தெரியணும். அப்ப இதை தெரிவதற்கு நம்முடைய ஜாதகம், நம்முடைய ஜோதிடம் என்ன வழிகாட்டி இருக்கிறது? லக்னத்துக்கு 5ஆம் இடம் ரைட்டே பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது என்ன கேட்டா குலதெய்வத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம், அது 9க்கு 9, அதற்கு 9 லக்னம். இப்படி திரும்ப திரும்ப 9 9 9 லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடம் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதற்கு 9 லக்ன பாவகம். அப்ப இந்த திரிகோண பாவகங்கள் 9க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுங்க 9 இருக்கக்கூடிய கிரகம் சூப்பரா இருக்கும். அவன் 9ஆம் இடத்துக்கு அதிபதி நவாம்சா பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதியாக மாறுகிறார். அவன் பாக்கியாதிபதியாக இருக்கிறார். ரைட்டு, வாசம் தான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தான். அந்த பாக்கியஸ்தானம் எதன் வடிவத்தில் அவர்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. தீயின்னு சொன்னா சுடும், தீயின்னு சொன்னா சுற்றுமா? சுடாது. அப்ப லக்னத்துக்கு நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு என்ன வழி சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 9ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் அந்த லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தர வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அது உண்மையும் கூட. ஏன் உண்மை? லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதற்கு 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதற்கு 9ஆம் இடம் அந்த ஜாதகருடைய லக்னம். அப்ப தகப்பனார் செய்யக்கூடிய 9ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம். இப்ப இப்படி போனதில்ல, இப்படி ரிவர்ஸ்ல வாங்க. 9ஆம் இடத்துக்கு பின்னோக்கி 9ஆம் இடம் எது? ஓகேயா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்கணம் 5 9க்குள்ளதான் இந்த பாக்கியஸ்தானாதிபதி வேலை செய்வானா செய்ய மாட்டான்னு ஒரு கணக்கு இருக்குது. உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி ஜாதகத்திற்கு பாக்கியாதிபதி யாரு? சிம்ம லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி யாரு? செவ்வாய். சிம்ம லக்கணத்திற்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். லக்கணத்திற்கு 5ஆம் இடம் சந்திரனாக இருந்தார். அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம். அடுத்தபடியாக லக்னத்திற்கு 5ஆம் இடம் சூரியனாக இருந்தால் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாகவும் ஊர் பொதுமக்கள் வழிபடக்கூடிய தெய்வமாகவும் இருக்கும். ஆனால் பெண் தெய்வம் தான். மற்றும் ஊர் பொதுமக்களும் மற்றவர்களும் வணங்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். லக்னத்திற்கு 5ஆம் இடம் புதன் பகவானாக இருந்தால் பெருமாள் அல்லது முருகனுக்கு பக்கத்துல பெருமாள் எல்லா பக்கமே இருக்கும். இது 2 தெய்வங்களுக்கு உண்டான கணக்கு இருக்குது. அது உங்களுடைய நட்சத்திர சாரநாதனை பொறுத்து இருக்குது. அடுத்து 5ஆம் இடம் சுக்கிரனாக இருந்தால் பெண் தெய்வமாக இருக்கும், ஆனால் பரிவார தேவதைகள் உடன் இருக்கும். லக்கணத்திற்கு 5ஆம் இடம் பெண் தெய்வமாக இருக்கும், ஆனால் பரிவார தேவதைகள் நிறைய இருக்கும். கருப்பணசாமி, விநாயகர், முருகன், இந்த மாதிரி என்ன கேட்டா பரிவார தேவதைகளை வணங்கிட்டு கும்பிடக்கூடிய தெய்வமாக இருக்கும். அடுத்து குருவாக இருந்தால் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குருவாக இருந்தால்
தனி கருப்பராயன், வீரபத்ரன், ஐயனார், முனியப்பன், முனியாண்டி இவங்க பூராமே வருவாங்க. இந்த பகுதிக்கு ஒரு 30 கிலோமீட்டர் பகுதி, ஒரு ராஜ்மண்டல பகுதிக்குள்ள ஒரு ஜீவ சமாதியோ அல்லது சித்தர்கள் வாழ்ந்த பூமியோ கண்டிப்பாக இருக்கும். அடுத்து லக்கணத்திற்கு 5ஆம் இடம் சனி பகவானாக இருந்தால் தாய் வழி குலதெய்வமும் தகப்பன் வழி குலதெய்வமும் அவர்களுக்கு 2 குலதெய்வத்தினுடைய அருளாசி உண்டு. இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறவங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறவங்களுடைய அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உச்ச பலன்ல வருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உச்ச பலன்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில விதமான 2-3 பாவகங்கள் பாதிக்கப்படும், இல்லாட்டா ஏதோ ஒரு வகையில தடுமாற்றத்தோடு இருக்கும். எல்லாம் ஜனி பாதிப்புன்னு சொல்ற லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சனி பகவான் வந்தாலே தாய் வழியும் தகப்பன் வழியும் உண்டு. தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட தெய்வம் பெண் தெய்வமாகவும், தாய் வழி சம்பந்தப்பட்ட தெய்வம் ஆண் தெய்வமாகவும் இருக்கும். இந்த சிறப்பு கன்னிலக்கணத்திற்கும் துலாம் லக்கணத்துக்காரர்களுக்கு மட்டும் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. இந்த 5 லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவானாக வருபவர்கள் கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கும் துலாம் லக்கணத்துக்காரர்களுக்கும் மட்டும் உண்டு. மற்ற எந்த லக்கணத்திற்காரர்களுக்கும் இந்த ஒரு யோக பலன் இல்லை. 5ஆம் இடம் சனி பகவானாக இருந்தால் தாய் வழியும் தகப்பன் வழியும் அந்த 2 தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அவர்களுக்கு உண்டு. இதை நீங்க வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி குலதெய்வ அனுகிரகம் உள்ளவர்கள் எந்தெந்த மாசத்தில் தாய் வழி குலதெய்வத்தையும் தகப்பன் வழி குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் ஒரு கணக்கு இருக்குது. இந்த லக்கணத்திற்கு 5ஆம் இடம் சனி பகவான் இருப்பவர்கள் தன்னுடைய தகப்பன் வழி தெய்வத்தை வழிபாடு பண்ணுவதற்கு ஆவணி மாசத்தில் லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரநாதன் யாரோ அந்த ஜாதகத்துல 27 நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்கலாம். ஆவணி மாசத்தில் அந்த ஜனன ஜாதகருடைய லக்கண புள்ளி அஸ்வதியிலிருந்து ரேவதி வரைக்கும் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது தன்னுடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட தெய்வம் அவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். தாய் வழியாக இருந்தால் கும்ப ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது அதே மாதிரி லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரன் அன்னைக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணோம்னா அவர்களுக்கு அதாவது டபுள் போனஸ் மாதிரி கிடைக்கும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். இவர்கள் கன்னி லக்கணம் துலாம் லக்கணத்துக்காரவங்களாக இருந்தாங்க, திருமணமாகி போனாலும் அதாவது கணவன் வீட்டுக்கு மட்டும்தான் போய் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. தன்னுடைய தாய் வழிகளையும் தகப்பன் வழிகள் கிடைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். உங்களுடைய சந்ததிகளுடைய வளர்ச்சிகள் வளரும். செவ்வாய் உக்கிர தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன், சமயபுரத்து மாறி, பத்திரகாளி, மாரியம்மன், காளியம்மன், சமயபுரம் மாறி, வேல்மலையனூர், அங்காளம்மன், வெக்காளியம்மன், வெங்காளியாவதுக்கு வெட்டுடைய காளியம்மன், வடபத்திரகாளி, இப்படி உக்கிர தெய்வங்கள் பெண் தெய்வங்கள்ல உக்கிர தெய்வங்கள்.